நீ இந்த பாட்டு கேட்டிருக்கியா? எந்த பாட்டுனா? ரோஜா மலரே ராஜகுமாரி ஆசை கிளியே அழகிய ராணி அருகில் வரலாமா? போதுண்ணா அதெல்லாம் ஓகேண்ணா. ரோஜா வச்சே வந்து ராஜா சார் சூப்பர் பாட்டு பாடியிருக்காரு. அது பாடுறேன். ரோஜாவை தாலாட்டும் தென்றல் பொன்மேகம் உன் கண்கள் உன் கூந்தல் உன் வார்த்தை சங்கீதங்கள். எப்படி உங்களுக்காவது ரோஜா வச்சு இவ்வளோ லிரிக்ஸ் வச்சு தான் பாடணும். ரஹ்மான் போட்டிருக்காரு பாருங்க பாட்டு, அதுக்கு லிரிக்ஸே தேவையில்லை, ஒரு வார்த்தையே போதும். கேக்குறீங்களா? பாடுங்க. ரோஜா 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 வச்சப்பா அப்படி போவோம் பாட்டு. மியூசிக்னா அப்படி இருக்கணும்ல. இதுல கவிஞருக்கு வேலையே இருந்திருக்காதுல்லப்பா. அதானே கவிஞர் ரோஜா வச்சே பாட்டை முடிச்சாரு பாருங்க. டேலண்ட்ல அது நம்ம ஏஆர் ரஹ்மான் பாருங்க, அதை வச்சே சூப்பரா டியூன் போட்டு ஒரு சூப்பர் ஹிட் சாங் கொடுத்தாரு பாருங்க. பூமர்ஸ் என்ன பண்றீங்க இங்க உட்காந்துட்டு? பூமர்ஸ்ன்றான், நீங்க ஏன்றீங்க. அவனை டோம்பர்னு சொல்ல தேவையில்ல. நீங்க என்னப்பா என்ன பண்றீங்க வெட்டியா உட்காந்துட்டு? நாங்க பாட்டு பாடி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். பாட்டா? நான் எப்படியானா அழிஞ்சு போன பாட்டு எதனா தேய்ச்சிருப்பீங்க உட்காந்து, அதானே? ஏய், நாங்க பாடின பாட்டுலாம் காவியம் என்னைக்கு நிலைச்சு நிற்கும், 1000 வருஷம் இருக்கும். புரியுதா? சும்மா நான் பாட்டோ இந்த ஜென்ரேஷன் பாட்டுலாம் கேட்டிருக்கீங்களா இல்லையா? இந்த ஜென்ரேஷனுக்கு ஒரு பாட்டு இருக்காண்டா. ஏன் இருக்கக்கூடாதா? இருக்காதா பின்ன? ஏண்டா இந்த ஜென்ரேஷன் பூராவும் மியூசிக் இல்லாம டிப்ரெஷன்ல செத்துனுங்கிறாங்க கேள்விப்பட்டேன். அப்படி சொன்னா காட்டுவா, பாடி காட்டுவா. இங்க மியூசிக் நடுவுல தான் பாட்டே வருது. அது எங்கடா புரியுது? ஒன்னும் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. அவ்வளவு பேசுறேன்னா பாட சொன்னேன். அப்படின்னா நம்மளுக்கு தெரியாம பாட்டு அது நம்ம எப்படி கேட்காம வந்துருப்போம். கேக்குறீங்களா? பாடு கேட்போம். Smooth like butter, like a criminal undercover, gone pop like trouble, breaking into your heart. La 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 la. ஏய், உட்றா அவனை, தள்ளி போடா. என்னடா இவன்? தூத்து பட்டக்ஸ் ரெண்டும் ஒரே மீனிங் தானப்பா. அதை வச்சு ஆமாண்ணா. கலீஜான பாட்டு பாடுறீங்க நீங்களா? ஏய், என்ன கலீஜான பாட்டு பாடுங்க. இப்ப எவ்வளவு நேரம் நாங்க என்ன பாட்டு பாடினேன் தெரியுமா? நீ பாடினா என்ன பாடினா பாடிங்க? ரோஜா மலரே ராஜகுமாரி ஆசை கிளியே அழகிய ராணி. போதும் அவன் போயிட போறான். நான் ஒரு பாட்டு பாடுறேன் பாரு. ரோஜா வச்சு இதை கேளு. ரோஜாவை தாலாட்டும் தென்றல் பொன்மேகம் உன் கண்கள் உன் கூந்தல். அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி? இங்க பாரு, அடுத்து கேளு. என் பாட்டு கேளு. அவ்வளவு லிரிக்ஸ் தான் தேவையே இல்ல. பாத்தியா? ரோஜா 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 ரோஜா. எப்படி இதெல்லாம் உட்காந்து பாடிங்க. நீ என்ன பாட்டு பாடின? நான் அந்த பாட்டுக்கு என்ன குறை? Smooth like butter, like a criminal undercover, gone pop like trouble, breaking into your heart. La 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 la. உட்கார்னா நீ கோச்சிக்காத. நானா இருந்தா என்னன்னு கேட்போம். என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு. என்னது இது பாரு, அண்ணன் சொல்ற அசிங்கமா இருக்கு வார்த்தை, சரியில்லையே. அத வேற பொது இடத்துல வேற பாட்டு சத்தமா பாட்டு வர. இதுதான் ட்ரெண்டிங் பாட்டு பாடுறீங்க. சரியான பூமர் நிரூபிக்கிறீங்க. இதெல்லாம் என்ன தெரியும் உங்களுக்கு? பிடிஎஸ் தெரியுமா? பிடிஎஸ்னா பிஹைண்ட் தி சீன்ஸ் தானே? இதெல்லாம் கேபாப் கொரியன் பாப். இதெல்லாம் கேபாப்பா? என்னன்னா கேபாப் பண்றான்? நான் லாலிபாப் தான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால கேபாப். அதான் அவ்வளவுதான் உங்களுக்கு தெரியும். ஐயோ சரி, கேபாப்பா? இது கேபாப் கொரியன் பாப். இதெல்லாம் அது சரி. பாட்டு லிரிக்ஸ் கேவலமா இருக்க, அசிங்கமா இருக்க. என்ன உங்களுக்கு அதுல லிரிக்ஸ் அசிங்கமா இருக்குது? ஏன்பா என்னது? என்ன பாடுன? என்னால சொல்றதுக்கே கூச்சமா இருக்கு, அது கேவலமா இருக்கு. என்ன சொன்னாங்க? இல்லப்பா, நான் பேசல பரவாயில்ல. அது ஸ்மூத் லைக் பட்டர் மாதிரி நல்லா ஸ்மூத்தா இருக்கும்னு சொல்ல வராங்க. இப்ப பாடினால இது எவ்வளவு தெளிவா இருந்தது. இந்த மாதிரி பொறுமையா பாட வேண்டியதானே. இந்த பாட்டை உங்களை மாதிரி ராகம் இழுத்தா பாட முடியும்? ஆமா, அப்படிதான் போடணும். அப்படி இழுத்து பாடினாதான் பாட்டு. யாரு கேப்பா? எங்க புரியவே இல்லை. நீ பாடினது எப்படி? ஸ்மூத் லைக் பட்டர் அப்படின்னு பாடினா அப்படியே பாடினது. ஸ்மூத் லைக் பட்டர். நீ பாடினா இவர் நல்லா பாடுவார். பாடினா எப்படின்னா அது எப்பா
தயவுசெய்து நிறுத்த சொல்லு. சரி, சரி, சரி. அண்ணன் எவ்வளவு அருமையா பாடுறாரு, நீ எடுத்து சொல்லுன்ற. நீங்க கேளுங்க, என்னையா உட்கார வச்சு கேட்க வைக்கிறீங்க? இதனா உனக்கு எதுலையுமே டேஸ்ட் கிடையாது. நான் சுத்தமா ஒரு மியூசிக் டேஸ்ட் கிடையாது. படம் படம் ஏன்பா உனக்கு எல்சிவி தானே பிடிக்கும்? பிடிக்குமே. நினைச்சேன் நான். எல்சிஎம் தெரியாது உனக்கு. எல்சிவின்னு வானுங்க. அப்புறம் இந்த பாரு ஃபுட்டு என்னது, தோசைக்கு நீ மைனஸ் தானே வச்சு சாப்பிடுவேன். ஆமா அதான். இல்ல இப்ப எதுக்கு சிரிக்கிறீங்க? அது இன்சைட் ஜோக், உனக்கு தெரியாது. என்ன தொட்டு சாப்பிடுவீங்க? நாங்க சட்னி சாம்பார் எல்லாம் தொட்டு சாப்பிடுவோம். ஆமா, கொஞ்சமாவது ட்ரெண்டுக்கு வாங்கயா. இன்னும் அதையே உக்காந்து பழசையே வச்சு. அது அந்த சாம்பார்ல தோசையை ஊற வச்சு சாப்பிட்டீங்கன்னா லைட்டா சில டைம்ல அந்த கறி குழம்பு ஊத்தி சாப்பிட்டேன்னு வச்சுக்க. ஹலோ பூமர்ஸ், நான் பேசிட்டு இருங்க, கிளம்புறேன். டேய் என்னடா மதிக்காம போற? ஒரு அப்படியே பெருசா அலை ஓஞ்சி அடைச்சி ஓஞ்ச மாதிரி இல்ல. ஆனா அவன் பாடின பாட்டு கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி தான் இல்ல? ஆமாப்பா, கொஞ்சம் கேட்கறதுக்கு கொஞ்சம் ரசனையா தான் பார்த்தது. என்ன பாடினா அவன்? எது சொன்னான்? என்ன சொன்னா? கேப்பா கீழ்பாக்கா ஏதோ சொன்னா. கேப்பாப்பு என்ன பாடினா ஸ்மூத் லைக் பட்டர். லிரிக்ஸ் வந்துச்சுன்னா இதான் படினா. சரிண்ணா நான் வரேன். எங்க போற? இரு உட்கார பாட்டு போ. நீ லிரிக்ஸ் அதிகமா இருக்குன்னு தான் நான் அந்த பாட்டே எடுத்து பாடினேன். திரும்பி லிரிக்ஸை மனப்பாடம் பண்ண சொல்றீங்க, எனக்கு நமக்கு செட் ஆகாதுண்ணா. உட்காரு பாடலாம். அதை பாரு, அவனுக்கு ஜென்சிக்கு ஈக்குவலா நம்மளும் வரணும், ட்ரெண்டிங்ல போகணும், புரியுதா? பாடலாம். என்ன பாட்டு? நான் பாடினா இங்கிலீஷ் தெரியலண்ணா. ஸ்மூத் லைக் பட்டர் லைக், அப்புறம் அவர் பிரேக் உண்டா. ஸ்மூத் லைக் பட்டர் லைக் கிரிமினல் அண்டர் கவர் கான் பாப் லைக் ட்ரபிள் பிரேக்கிங் இன்டு யுவர் ஹார்ட் லைக் தட். அவ்வளவுதானா? இவ்வளவுதான் சிம்பிள். நான் பாடினா ஸ்மூத் லைக் பட்டர் லைக் கிரிமினல் அண்டர் கவர் கான் பாப் லைக் ட்ரபிள் பிரேக்கிங் இன்டு யுவர் ஹார்ட் லைக் தட். அவ்வளவுதான். நல்லா தான் பாருக்குது இல்ல? ஆனா கொஞ்சம் இவனுக்கு நல்ல டேஸ்ட் தான் போல இது. நம்ம தான் கலாச்சிட்டோம். சரி, அடுத்த வாட்டி வந்தானா கூப்பிட்டு உட்கார வச்சு இன்னும் 4 பாட்டு கேட்டுப்போம். கண்டிப்பா. நீ என்ன பாட்டு பாடியிருந்தா வரும்போது? ரோஜா மலரே ராஜகுமாரி பாடிந்தா. சரிண்ணா, ஓகேண்ணா. நீ வீட்டுக்கு போயிட்டு இந்த பாட்டு பாடு. ஓகே. லைக் பட்டர் லைக் கிரிமினல் அண்டர் கவர் கான் பாப் லைக் ட்ரபிள் பிரேக்கிங் இன்டு யுவர் ஹார்ட். நாவையிலே அப்பா. சஞ்சய் டேய் சஞ்சய், சொல்லுங்க. என்னாச்சு? எத்தனை தடவை கூப்பிடுத? காதில் வாங்காம உட்காந்துருக்குறா. ஒரு கையில என்னடா போனை நோண்டிக்கணும், இன்னொரு கையில லேப்டாப்பை நோண்டிக்கணும், இன்னொரு கையில ரிமோட் எடுத்து சேனலை மாத்திரம் உட்காந்துருக்கா. டேட், மல்டி டாஸ்கிங் டேட். ஒரு வேலையை உருப்படியா செய்யறது கிடையாது. எல்லாம் நாய் நக்கி வச்ச மாதிரி வேலை பார்த்துட்டு போக வேண்டியது. இதுக்கெல்லாம் சூப்பர் பிரெயின் வேணும். என்னமோ பேசிட்டு இருக்கீங்க. என்னது சூப்பர் பிரெயினா? ஆமா. சரி, இதில் 50,000 ரூபா எடுத்து வந்திருக்கேன் பேங்க்லேருந்து. கரெக்டாக இருக்கான்னு எண்ணி வை. ஏன்னா மேஸ்திரி சித்தாளுங்கெல்லாம் இன்னைக்கு கூலி கொடுக்கணும். புரியுங்க. இது எனக்குலாம் என்ன தெரியாது, என்கிட்ட தரீங்க. என்ன தெரியாது? ஏடா ஸ்கூல் காலேஜ்லாம் போய் என்னடா கற்றுக்குன? பணம் கூடவாடா உன்னால என்ன தெரியாது? டேட், நான் எல்லாம் டிஜிட்டலில் பார்த்துட்டு இருக்கேன், என்கிட்ட வந்து என்ன சொல்கிறீங்க? டேய் எண்ணி கொடுற. மேஸ்திரி சித்தாளுங்கெல்லாம் கூலி கொடுக்கணும்டா. ஏன்டா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? சரி, வேணா ஒரு கவுண்டிங் மிஷின் ஒன்றா வாங்கித்தாங்க, எண்ணி தரேன். கவுண்டிங் மிஷினா? இது எவ்வளோ ஆகுமோ தெரியலையா? இங்கே பாருங்க, 5,000 ரூபாய் ஆகுது. ஆர்டர் போட்டால் நாளைக்கு வந்துடும். வாங்கி கொடுங்க, எண்ணி தரேன். 5,000 ரூபாவா? ஏன்டா 50,000 ரூபாய்ன்றதுக்கு நான் ஒரு 5,000 ரூபாய் செலவு பண்ணி மிஷின் வாங்க சொல்றேன்னா? வாங்கி கொடுத்தா எண்ணி தரேன் டேட், அவ்வளோதான். அப்படியே முக்கம்மா. உன்னை வளர்த்ததுக்கு ஒரு மாடை வளர்த்தா கூட எனக்கு பிரயோஜனமா போயிருக்கேன்டா. ஒரு காசுன்றது கூட துப்பு கிடையாது. பாருங்க, அடிக்கிற வேலைலாம் வச்சுக்காதீங்க. இதுக்கு தான் உங்க பக்கத்துலேயே வந்து உட்காரது கிடையாது. சும்மா என்ன ஏடா கூடமா பேசி. டேய் நில்றா. டேய் நில்றா. 500 ரூபாய் கேட்டியா? ஆமா டேட், கேட்டேன். எப்படி ஓடியாத்து பத்தியாதா? இந்த என்ன இது இவ்வளோ வெயிட்டா இருக்குது? அதுவாடா, கோயிலுக்கெல்லாம் போனா தட்டில் உண்டியல்ல பிச்சைக்காரங்களுக்கு போறதுக்கெல்லாம் சில்லற இல்லை. சரி, அதான் பேங்க்ல வாங்கும் போதே ஒரு 500 ரூபாய்க்கு 1 ரூபாய் காயினா வாங்கிட்டேன்டா. சரி, இப்போ அது உனக்கு யூஸ் ஆகுது, வச்சுக்கோ. இது எப்படி டேட் நான் 1 ரூபாய் செலவு பண்ணுவேன்? நோட்டா கொடுத்துருங்களேன். ஏன் எண்ணி செலவு பண்றா? கத்துக்கடா டேட். 500 ரூபாய் நோட்டா கொடுத்துருங்களேன், இதெல்லாம் என்றது கஷ்டம்.
பாரு சில்லறையா இதுதான் இருக்குது 500 ரூபா வேணும்னா எடுத்துக்கோ இல்லைன்னா திருப்பி கொடுத்துருப்பா. இல்ல கொடுங்க டாட், கொடுத்துருங்க டாட், நான் என்னையே செலவு பண்ணிக்கிறேன். யாருக்கிட்ட நாங்கெல்லாம் 60K கிட்ஸ்ல என்கிட்டேவா